என்ன இது மாலை மரியாதை எல்லாம் உங்களுக்கு தான். சாமி வர கொடுத்தாலும் பூசாரி வரதர மாட்டீங்களே. நானு அமைச்சர் ஆடிய பாக்கணும். ஆடியாவது ஆவணியாவது சரியான கேடியா நீங்களா? இதுவும் ஒரு லஞ்சம் தான். போய் அப்படி உட்காரு போ. உட்காரு. நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம். மந்திரி கிட்ட எங்க கஷ்டத்தை சொல்லுன்னா என்னமோ சவுடாலா பாட்டு கேட்டுட்டு இருக்கியே. யோ நான் பாட்டு கேட்பேன், அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுவேன். அதை கேட்க நீ யாரியா? யாரா? நான் தான் 106வது வட்டம். வட்டமாவது சதுரமாவது போய் அப்படி உட்காரியா. போயா நீங்க 106வது தான் போ. தம்பி நீதானே நீ காத்தால முதல்ல வந்தது. வா வா தம்பி. கிராமத்துல எல்லாரும் சௌக்கியமா? நாயுடு நாய்க்கரு மலர் எல்லாம் சௌக்கியம் தானே? சௌக்கியங்க. ஆனா உன் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். உன் தம்பிய அநியாயமா கொலை பண்ணிட்டதா? ஐயா, அந்த மைனர் மாணிக்க என் தம்பி அநியாயமா கொண்டுட்டாயா? ஐயா ஐயா, நீங்க தான் என்ன எப்படியா காப்பாத்தணுமே ஐயா. சொல்றத கேளு. டிபன் சாப்பிடுறியா? வேண்டாங்க. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீரேன்னு யாரா சொன்னது? பட்டுட்டாருங்க. இருக்கின்ற பணம் பார்த்து நாளை இறக்கின்ற பணம் அழும்னு யார் சொன்னது? தாய் மாணவருங்க. செத்தவனுக்காக அழறத விட்டுட்டு இருக்கிறவனுக்காக கவலைப்படுன்னு சொன்னது யாரு? சாட்சாத் நீங்களே தாங்க. தம்பி என் டைப்பே தனி. நீ எதுக்கா மனசை திடப்படுத்திக்க. ஐயா என்ன சொல்றீங்க? தம்பி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் என்ன பண்றேன் ஏண்டா, அடுத்த மாசம் நான் எப்போ ஃப்ரீ? 11ஆம் தேதிங்க. அன்னைக்கு நான் உங்க ஊருக்கு வந்து ஐயா உன் தம்பி தங்க சிலையை திறந்து வச்சிடுறேன். நான் சில தரக்கும் கூப்பிடலையா. கொலகாரங்க எங்க கிராமத்துல பகிரங்கமா உணவுறாங்க. போலீஸ் கூட பிடிக்க மாட்டேங்குதியா. நிலைமை அந்த அளவுக்கு முத்தி போச்சு. அப்போ அந்த இடத்தை நீ மறந்துட்டு வந்துட வேண்டியதா? அப்புறம் நீ என்ன பண்ற, கிராமத்தை விட்டு இங்க வந்துடுற. நான் உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு உன் தம்பியை கொலை பண்ணவங்க நாளைக்கு உங்க அம்மாவை கொலை பண்ணுவாங்க, அப்புறம் உன்னையே கொலை பண்ணுவாங்க. எதுக்கு இந்த வம்பு? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறாங்க. விலகிட வண்டியது தானே. நீ வந்துடுவீங்க. ஐயா, என் தம்பியை கொன்னவங்களை தண்டிக்காம நாங்க ஊரை விட்டு வரலாங்களா? தம்பி நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. அதே நேரத்துல என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அந்த லிங்கம்பாளையத்துல 50,000 ஓட்டு. அந்த 50,000 ஓட்டும் மைனர் மாணிக்கம் கையில இருக்கு. அவங்க தயவுலதான் நான் பதவியில இருக்கிறத. நான் அவங்களை பழச்சிக்கலாமா? நன்றியோட நடந்துக்கணும்ல. ஐயா, என் தம்பி உயிரே போச்சு. இது என் மான பிரச்சனையா? தம்பி என் டைப்பே தனி. செல்லாத ஓட்டுனா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். உன் தம்பியோ செத்து போன ஓட்டு. செத்து போன ஒரு ஓட்டுக்காக உயிரோடு இருக்கிற 50,000 ஓட்டை நான் இழக்கலாமா? இது நியாயமா, தர்மமா? நீயே சொல்லு. ஐயா, கதவு திறந்தே இருக்கும். எப்ப வந்தாலும் கொலைகளை சொல்லலாம்னு சொன்னீங்க. குறைகளை சொல்லலாம் தான் சொன்னேன். கொலையை பத்தி சொல்லலாம் நான் சொன்னேன். தம்பி அத பக்குவமா தண்டி பண்ணுனா. நீ பரவிட மாட்டேன், போக மாட்டேன். என் தம்பிக்கு நீதி கிடைக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேயா. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. மேல கை வைக்கிறேன். செக்யூரிட்டி ஐயா, அவனை கொண்டு போய் கேட்டு வெளியே தள்ளு. உங்களை நம்பி தாயா வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதீங்க ஐயா. இந்த ஏழையை காப்பாத்துங்க ஐயா. ஐயா, உங்களை கட்சி கேட்டுக்கிறியா? இங்க யார் விஜயகாந்த்? விஜயகுமார்? கண்டிப்பா இந்த 2 பொம்பளைகளா இருக்காது சார். இவரா தான் இருக்கும். எஸ் சார், எனக்கு தெரியும். நான் தாங்க. உங்களை நான் கைது செய்யறேன். இவரு தம்பி தங்கத்தை கொலை செஞ்சதுக்காக. என்னது? என் தம்பி நான் கொலை செஞ்சனா? பின்ன நானா செஞ்சேன்? சரதா, இன்ஸ்பெக்டரே உள்ள அனுப்ப பாக்குறியா? எங்களுக்கு வந்திருக்கிற உத்தரவுப்படி ஒன்ன நான் கைது செய்யறேன். என்ன இது அநியாயம்? அவர் தம்பியை கொலை செஞ்சது மைனர்னு ஊருக்கு எல்லாம் தெரியும். அவரை பிடிக்காம இவரை கைது செய்றீங்க? யார பிடிக்கணும் யார அமுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். யாரும் எங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்கப்படாது. நீட்டுமன் கைய எப்படியா கெடுபிட்டாங்க? பறி கொடுத்த வடு கூட இன்னும் மாறல. அதுக்குள்ள இப்படி ஒரு இடியா? ஐயா, தங்கமும் இவரும் உயிருக்கு உயிராக இருந்தவங்க.
தான் கையை வெட்டுமா? நீங்க சொல்ற உதாரணங்கள்லாம் எனக்கு புரியுது, அங்க புரியணுமே. என் மகனை எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி இல்லாத பூச்சி காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா? அம்மாடி, என் மகனை எடுத்துட்டு போறாங்க. அம்மா, என் பிள்ளைய காப்பாத்துங்க. குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, இத காது கொடுத்து கேட்கறதுக்கு என் தம்பி தங்க இல்லாம போயிட்டாயா? அவன் மட்டும் இங்க இருந்திருந்தா இப்ப சாட்சி சொன்ன அத்தனை பேரைய கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பாயா? ஐயா, இந்த ஏழை குடிசையில பூத்த அந்த பூவை இறக்கம் இல்லாம பறிச்சு போட்டாங்கயா. இது நியாயமானு கேட்டு ஊர் பெரியவங்க கிட்ட போனேன், போலீஸ் கிட்ட போனேன், மந்திரி கிட்டையும் போனேன். ஐயா, அவங்க எல்லாருமா சேர்ந்து என் தம்பிய நானே கொன்னுட்டேன்னு சொல்லி என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஐயா, என்ன புழுவா நினைச்சு என்ன கொத்தி கொத்தி சித்திரவதை பண்றாங்கய்யா. ஐயா, அவங்க ஒண்ணு மட்டும் மறந்துட்டாங்க, இந்த புழுவை கொட்டி கொட்டி குழவையா மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நான் அப்பாவியா, உலகமே தெரியாத வெகுளியா, கோழையா, ஒரு பூனையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த பூனைய ஒரு அறையில அடைச்சு வச்சு எல்லா கதையும் மூடிட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்திருந்துச்சு, அது நீங்க தான் நம்பி வந்திருக்கையா. இந்த கொலை வழக்கில் குற்றவாளி தான் நிரபராதி என்று தெரியப்படுத்த எந்தவித சாட்சியத்தையோ ஆதாரத்தையோ நிரூபிக்காததால் குற்றவாளி என தீர்மானித்து இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். மதி குழந்தை, வா வீட்டுக்கு போலாம். ஐயா, என்னங்க இது அநியாயம்? எது அநியாயம்? இவ காதல கொலகாரன்னு கோர்ட்டே தீர்மானம் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல தூக்குல தூக்க போறான். அப்புறம் இவளுக்கு இங்க என்ன வேலை? என் மகன் கொலைகாரன் அந்த கோர்ட் இல்லைங்க, கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் மகன் நிரபராதின்னு ஒரு நாள் திரும்பி வரத்தான் போறான். இந்த மாதிரி கொழுந்து கழுத்துல தாலி கட்டதான் போறான். ஓஹோ, அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு? பாக்குறேன். மதி குழந்தை, வா. ஐயா, ஐயா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவளை அனுப்ப மாட்டேன். உமா புரியல விளையாண்ட. மதி குழந்தை, வா வீட்டுக்கு. வாங்கண்ணே, ஊர்ல எப்படி இருக்காங்க? அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அம்மா சௌக்கியமா? தம்பி வந்து என்னண்ணே, அம்மாவுக்கு என்னாச்சு? சொல்லுங்கண்ணே, அம்மாவுக்கு என்னாச்சு? அண்ணே சொல்லுங்கண்ணே, அம்மாவுக்கு என்னாச்சு? தம்பி, ஜமீன்தார் உங்க அம்மாவை அடிச்சு கொண்டுட்டான்ப்பா.
விஜயகுமார் இங்க வந்தானா? வரலைங்க. இவன் பார்வையே சரியில்லை சார். நாலா பக்கம் நல்லா தேடி பாருங்க. எஸ் சார். யாருங்க கொல்லி வைக்கிறது? வந்து ஏய், அனாதை பணம் தானடா. யாரு வச்சா என்ன? எவனாவது வைங்கடா. பையனை மாணிக்கம் என்ன கத்தியால குத்தி. அவன் கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல சார். நீ இந்த உத்தியோகத்துல ரொம்ப நாள் நிலைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னது ஜீப் எரியுது? அரே, நம்ம மாப்பிளைய தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா? டேய், நான் தனியா நிக்கிறேன்பா. ஐயோ, விஜயகுமார் மைனரை கடத்திட்டு போறானே. அந்த விஜயகுமார்